ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவா பன் தோசை எப்படி ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக பண்ணுறதுன்னு பார்த்துலாமா. அதுக்கு 1/4 கிலோ ரவை ஒரு மிக்சர் பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ரவை நல்லா ஊறி வந்திருக்கும். சைட் பை சைடில் இதுக்கு தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்குறப்பவே ஒரு கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகி வந்தக்கப்புறம் ஒரு கேரட்டை இந்த மாதிரி துருவி உள்ளே சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவா பேட்டரை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. அதை ஒரு மிக்சர் பவுலில் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தாளிப்பு வச்சுருக்கிற வெங்காயம் கேரட்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி இல்லை குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லை எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கரண்டி அளவு மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டுட்டு மூடி வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ திருப்பி போட்டு அடுத்த சைடை வேக வச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் தட்டு போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மொறு பன் தோசை சூப்பராக ரெடியாக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். இதுக்கு கூட கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே அட்டகாசமான சைடிஷாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு பன் தோசையை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 2ஆக பிரித்து காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக ரெடியாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.